ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் விவேகார் இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள் பெப்பர் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள். இந்த செட்டப் எனக்கு எங்கள் அம்மா செஞ்சு தந்தாங்க. இப்போ அடுப்பில் கடையை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ரைஸை வேக வைக்கிறதுக்கு. இப்போ மூடிடலாம். இப்போ தண்ணி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இல்லை, கொஞ்சம் பபிள்ஸ் நல்லா வந்திருக்கு, ஆனால் வேகலை. இப்போ நிறையா பபிள்ஸ் வந்திருக்கு, நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ரைஸ் போடலாம். ரைஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ காய்கறி வெட்டிக்கலாம். இது ரொம்ப ஷார்ப்பானதுனால எனக்கு ஒரு பெரியவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. நம்மளுக்கு தேவையானது கேரட், பீன்ஸ், ஆனியன். இப்போ ரைஸ் வெந்துருச்சான்னு போய் பார்க்கலாம். பபிள்ஸ் நிறையா இருக்கும், ஆனால் வேகலை. நம்ம திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். ரைஸ் வெந்திருக்கு, பபிள்ஸ் இல்லை. இப்போ நம்ம அதை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கிண்ணத்துக்குள்ளே நம்ம ரைஸ் வச்சிருந்த பாத்திரத்தை கவுத்து போடுங்க. வாங்க எடுத்து போடலாம். ஃபயர் வந்ததுனால ரொம்ப பயமாக இருந்தது. இப்போ அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ரைஸ் நல்லா வடிஞ்சிருச்சு தண்ணி. நம்ம அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது. இப்போ கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுலேருந்து புகை வந்துட்டு இருந்தது. புகை வந்தோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு ரொம்ப தெரிச்சிக்கிட்டே இருந்தது, அதனால தான் கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் போடலாம். ஆனியனுக்கு அப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சோண்டு கேரட் போட்டுக்கலாம்.
அப்புறம் வந்து கொஞ்சமாக பீன்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா ரெடி. கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாதத்தை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ சாதத்தை பவுலில் போட்டாச்சு. இப்போ காய்கறியை போட்டுடலாம். நம்ம செஞ்ச வெஜிடபிள் ரெசிபியை போட்டுடலாம். பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் பெப்பர் ரைஸ் ரெடி. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.